வள்ளுவன் சொல்லுவான், அறிவை நான் ஆகுவதுண்டோ பிது நோய் தன்னு போய் போட்டா கடனா. ஏடா உனக்கு அறிவுன்னு பெரிய பெரிய பட்டாய படிச்சிருக்க, பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை நீ உணராவிட்டால் நீ கற்ற கல்வி அறிவு ஏடா பயன் கேட்டான். அப்போ எப்படி அடிப்படை இருக்குன்னா, எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு நன்மை செய்யுமோ அந்த அளவுக்கு நமக்கே நன்மை செஞ்சு காத்துட்டான். அறிவை நான் ஆகுவதுண்டோ பிரித்து நோய் தன்னோய் போய் போட்டா கடனா. ஒருத்தன் வந்து ஒரு ஆடு உடம்பு சரியில்லை, உடம்பு சரி வள்ளுவன்ட்டு சொன்னான். வள்ளுவன்ட்டு போய் கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டு, என்னைய சிரிக்கிறேன்னா, நீ எந்த அளவுக்கு இடையே செஞ்சுருக்க அந்த அளவுக்கு நீ திரும்ப விடுன்றான். அப்போ என்ன செஞ்சார்னா, நீ அவர் கருவோட சொல்லியிருக்காரு, நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாவோனார். என்ன அது, எந்த அளவுக்கு நீ பிற உயிருக்கு துன்பம் செஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டே தானே ஆகுனார். உபாயமே இல்லைன்னு கேட்டான். எத்தனை உயிர் அல்லர் போட்டிருக்கு, எத்தனை உயிர் அல்லர் போடுறது நீ காரணமாக இருக்கிற. அப்போ அந்த உயிருக்கெல்லாம் உன்னை துன்பப்பட்டுருக்குல்ல, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவோன்னா. எந்த அளவுக்கு நீ பிற உயிருக்கு துன்பம் செய்யிருக்கோ அந்த உருவத்தை நீ துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறேன். அப்போது நோய் வேண்டாமான்னு கேட்டான். நோய் இல்லாமல் இருக்கணும், நோய் செய்யாதான். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவும் நோய் செய்ய நோயின்மை நான் திடமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்குன்னா பிற உயிருக்கு துன்பம் செய்யணும். வள்ளுவனாட்டை யாரும் சொல்ல முடியாது. வள்ளுவன் யார் தெரியுமா? சாட்சாத் பரபிரம்ம சொரூபி, ஞான கடல். அது சில பேர் நினைப்பா, சில ஒரு வள்ளுவனை வந்து ஒரு புலவர் நடிச்சிருப்பான். அது ஞானிகளுக்கு தெரியும் அவன் யாருன்னு. அவன் சொல்லுவான், மற்றும் தொடர்பாடையவனுக்குள் பிறப்பருக்குள் உற்றார் குடம்புக்கிறான். இந்த ரகசியத்தை யார் சொல்லுவான்னா ஞானிக்கு தான் சொல்ல முடியும். ஏடா பிறவி துன்பத்து வரைக்கும் என்ன இருக்காருன்னா இந்த உடம்பு தாண்டா முக்கியம்னு சொன்னான். மற்றும் தொடர்பாடையவனுக்குள் பிறப்பருக்குள் உற்றார் குடம்புக்கிறான். வள்ளுவன் திருமணம் சொல்லிப்பார், உடம்பனை முன்னும் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பனுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பனை நடந்து ஓம்புகின்றேன்னு சொல்கிறார். இந்த உடம்பை பற்றி அறிந்தவன் தான் ஞானி. வள்ளுவனும் ஞானி என்பது புறவர்களுக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் உடம்பை பற்றி அறிந்தவன் தான் ஞானி.